Hi friends, நான் உங்கள் மெட்ராஸ் அனஸ்தீசியாலஜிஸ்ட் டாக்டர் வெங்கடேஷ். ஏற்கனவே அனஸ்தியா பற்றி டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நான் ஸ்பைன் அனஸ்தியா பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி வந்து நான் பேச போகிறது வந்து எபிடியூரல் அனஸ்தீசியா. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஸ்பைன் அனஸ்தியாவில் வந்து தண்டோட நடுவில் இடுக்கில் வந்து ஒரு ஊசியை போட்டு அங்கே இருக்க ஸ்பைனல் கார்டு சப்பரக்னாய்ட் ஸ்பேஸில் இருக்க நர்வ் ரூட்ஸில் வந்து பிளாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி எபிடியூரலும் மோரலஸ் அதே மாதிரி டெக்னிக் தான். என்ன ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. எபிடியூரில் வந்து யூஸ்வலி வந்து போடுற நீடில் வந்து லிட்டில் பிகர், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது ஏன் பெருசாக இருக்குன்னா அது வழியாக வந்து ஒரு இன்னும் நுண்ணிய டியூப் போடணும். அது வந்து எபிடியூரல் ஸ்பேஸ்னால் வந்து நான் சொன்னது ஸ்பைனல் ஸ்பேஸ், சப்பரக்னாய்ட் ஸ்பேஸ்க்கு முன்னாடி ஸ்பேஸு. அதை வந்து ரீச் பண்ணி அந்த நுண்ணிய டியூப்பை வந்து சொருகிடுவோம். அந்த நுண்ணிய டியூப்பை சொருகிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆப்ரேஷன் நடக்கும்போது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பிபிவேக்கன் ஆர் ரொபிவேக்கன் ஊசி மருந்து வந்து கொடுத்துட்டே இருக்கும். இந்த ஆப்ரேஷனுக்கு முடிகிற வரைக்கும் கொடுக்கலாம், ஆப்ரேஷன் முடிஞ்சிட்ட அப்புறமும் கொடுக்கலாம். ஏன் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்ட அப்புறமும் கொடுக்கலான்னா வலி இல்லாமல் செய்யலாம். ஆப்ரேஷன் முடிஞ்சிட்ட அப்புறமா வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வலி தெரியாமல் இருக்கும். நார்மல் ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் 2 மணி நேரம் கழிச்சு வந்து வலி தெரியாமல் இருக்கும். எபிடியூரலில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து போஸ்ட் ஆஃப் பெயின் ரிலீஃப் வந்து கொடுக்கலாம். 2 நாள் 3 நாள் வரைக்குமே கொடுக்கலாம். என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா எபிடியூரலில் உங்களுக்கு அளவை வந்து குறைக்க முடியும். எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்பைனல் அனஸ்தீசியா மாதிரி பிபி ட்ராப்போ பல்ஸ் ரேட் ட்ராப்போ அவ்வளோ இருக்காது. அப்படி இருந்தாலும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி மினிமைஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து அட்வான்டேஜ் வந்து எபிடியூரலில் எவ்வளோ நேரம் வேணாலும் சர்ஜரிக்கு வந்து அனஸ்தீசியா கொடுக்கலாம். 5 மணி நேரம் சர்ஜரினாலும் சரி, 10 மணி நேரம் சர்ஜரினாலும் சரி கொடுத்துட்டே இருக்கலாம். அதில் ஒன்றுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரே ஒன்று என்னென்னா வந்து ஃபெயிலியர் ரேட் வந்து எபிடியூரலில் வந்து அதிகம். தட் இஸ் ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நிறைய அனஸ்தீசிஸ்ட் வந்து எபிடியூரல் வந்து ரெகுலராக போட மாட்டாங்க. அப்படி போடுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அவங்க in experience sense, like the failure rate is kind of minimal. எந்தெந்த கண்டிஷனில் எபிடியூரல் போடக்கூடாது அப்படின்னா ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் என்னென்ன கான்ட்ரா இண்டிகேஷனோ அதே தான் இது தெரியும். ப்ளீடிங் ப்ராப்ளம், பிளேட்லெட் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கவங்களுக்கு, ரத்தம் குறையிறதுக்கு வந்து டைம் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து எபிடியூரல் போடக்கூடாது. சரி, இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் எபிடியூரல் அனஸ்தீசியாவில் வந்து செக்மெண்டல் அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இப்போ வயிறில் ஆப்ரேஷன்னா வந்து கால் வந்து செய்ய தேவையில்லை. அதை வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் சாத்தியம் இல்லை. பட் எபிடியூரலில் வந்து நீங்கள் வந்து கம்மி டோஸ் கொடுத்து எந்த இடத்துல செக்மெண்ட்டாக பிரித்து 2 செக்மெண்ட் 3 செக்மெண்ட்டுக்கு தேவையான அனஸ்தீசியா மட்டுமே கொடுக்க வந்து முடியும். ஸோ இது பேர் வந்து செக்மெண்டல் அனஸ்தீசியா. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு பிபி ட்ராப் ஆகிறது, பல்ஸ் ரேட் ட்ராப் ஆகிறதுலாம் வந்து ரொம்ப கம்மியாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எபிடியூரலுடைய அட்வான்டேஜ்னு சொல்லலாம், பெயின்லெஸ் லேபர். இப்போ நார்மலாக வந்து குழந்தை சிசேரியன் பண்ணுவோம், நார்மல் டெலிவரின்னு பண்ணுவோம். இப்போ நார்மல் டெலிவரியில் வந்து நிறைய பேர் வந்து இந்த வலிக்காக பயப்படுவாங்க பேஷண்ட்டு. ஸோ அதனாலேயே வந்து நிறைய நேரத்தில் வந்து ஒழுங்காக அவங்க வந்து முக்காமல் அது சிசேரியனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எபிடியூரல் வந்து நீங்கள் கொடுக்கும்போது எபிடியூரலில் வந்து ஒரு லோ டோஸ் ட்ரக் பிபிவேக்கனோ ரொபிவேக்கனோ கொடுக்கும்போது உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். ஆனால் முக்கிறதுக்கு வந்து தசை சக்தி இருக்கும். அது மாதிரி கொடுக்கறது வந்து லேபர் எபிடியூரல்னு சொல்லுவாங்க. இந்த லேபர் எபிடியூரலில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வந்து பேஷண்ட் வந்து வலி இருக்காது. நார்மல் டெலிவரிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% வந்து சிசேரியனுக்கு போகலாம். பட் நார்மல் டெலிவரிக்கு 90% வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ், இன்னொரு யூஸ், அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, யூஸ்ன்னு சொல்லணும்.
இன்னொரு யூஸ் வந்து ஆஃப் எபிடியூரல் அனஸ்தீசியா வந்து உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ், லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அது மாதிரி கண்டிஷனில் டிஸ்க் ப்ரொலாப்ஸில் உங்களுக்கு எபிடியூரல் வழியாக வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து அந்த லோவர் பேக் பெயின் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ I think I have almost covered everything. I will see you next time. Please subscribe to my videos. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். See you again soon. Bye.